நடிகர் சங்கத்தின் தலைவர் சரத்குமார் அவர்களே, ராதா ரவி அவர்களே, இங்கே வரைக்கும் தந்திருக்கும் என்னுடைய கலை குடும்பத்தின் சகோதர சகோதரிகளே, பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். எனக்கு கோபமா இல்லைன்னு சொன்னால் ரொம்ப பேசுவேன், கொஞ்சம் கோபம்னு சொன்னா கம்மியா பேசுவேன், ரொம்ப கோபம்னா பேச மாட்டேன். நான் ரொம்ப கோபத்தில் தான் இருக்கேன். இருந்தாலும் என்னுடைய ஒரு கருத்துக்களை இங்கே பதிவு செய்யணுங்கிறதுக்காக நான் பேசுறேன். நான் பத்திரிகையில் எந்த பத்திரிகை ஆகட்டும், அது எந்த பொண்ணாகட்டும், விசாரணை ஆகட்டும், அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது அவங்கள நிற்க வச்சு அவங்க போட்டோ எடுத்து அவங்க தலை குனிஞ்சிக்கிட்டு மறைச்சிக்கிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க ஜல்சா பண்றதுக்கோ குஷியா இருக்கிறதுக்கோ அவங்க பண்ண ரெண்டு வேலை சோறுக்காக பண்றாங்க. அப்படி பண்றதால தான் உங்ககிட்ட போனோம், அவனையும் போட்டோ எடுத்து போடு தம் இருக்கா? தயவு செஞ்சு பத்திரிகை, எந்த பத்திரிகை ஆகட்டும், விசாரணை போட்டோ போடாதீங்க. கடமைக்கு சட்டப்பட்டு அனுமதிக்காதீங்க, அரெஸ்ட் பண்ணுங்க, கோர்ட் இது பண்ணுங்க. அவங்க போட்டோ பத்திரிகை போடாதீங்க தயவு செஞ்சு. மாநிலம் டக்குன்னு அப்படி தப்பு செஞ்ச மாதிரி பண்ணாலே எனக்கு அப்படி இருக்கும்போது, ஒரு தப்பு செய்யாத மிகப்பெரிய அந்தஸ்தோட மரியாதையோட நாகரிகமா எந்த மாதிரி வாழ்க்கை அந்த மாதிரி மதிப்போட வாழ்ந்துட்டு இருக்கிற நண்பர்கள் அவங்களுடைய போட்டோ பேப்பர்ல பார்த்து இந்த மாதிரி சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் நான் நினைச்சுக்கிட்டேன். ஏப்ரல் போடாத அப்படி இருந்தா கூட இப்படியா? சத்தியமா சொல்ற அன்னைக்கெல்லாம் தூங்கவே இல்லை. இயற்கை அப்படி இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும்? மஞ்சுளா, நளினி, சீதா, எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு? என்ன சொல்றது? சொன்ன மட்டும் சொல்ல முடியும். நீங்க எப்படி என்ன அப்படிங்கிறது உங்க கணவர்களுக்கு தெரியும், உங்க பிள்ளைங்களுக்கு தெரியும், உங்க பெற்றவங்களுக்கு தெரியும், உங்க சகோதர சகோதரிகளுக்கு தெரியும், உங்க வீட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு நமக்கு தெரியும், உங்க உறவுகளுக்கு தெரியும். இவங்க என்ன விடுங்க, நமக்கு தெரியும் நீங்க எப்படின்னு சொல்லி. இப்பதான் நியூஸ் வந்தது, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்காக காவல்துறையினருக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உறுதுணையா இருந்து ஆக்ஷன் பண்ணாம டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசாங்கத்துக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கோபமா இருக்கு. நன்றி, வணக்கம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நடிகர் சங்க தலைவர் சரத்குமார் அவர்களே, என் அருமை, என் இணைய நண்பர், செயலாளர், முன்னாள் தலைவர் ராதாரவி அவர்களே, அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களே, வந்திருக்கும் கலை குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், சின்னத்திர நண்பர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சமீப காலமாக நடிகர் சங்கத்துக்குள்ள வரல. அதற்கு காரணம் கட்சி ஆரம்பிச்சனால பல வேலைகள். இப்ப கூட சில வேலையாக வெளியூர்ல இருந்தேன். என்னுடைய கட்சிக்காரங்கிட்ட அண்ணன் விஜயகுமார் அவர்களும் ராதாரி அவர்களும் சிங்கார் அவர்களும் பேசினாங்க. அதை என்கிட்ட சொன்னாங்க. சரி, நான் வந்தோன்னே இன்னைக்கு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் இருந்தது, அதை அட்டன் பண்றதுக்கு முன்னாடி நடிகர் சங்கம் வந்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சேன். நானும் இந்த பத்திரிகைகளை செய்திகளை பார்த்தேன். தினமலரும் செய்தியை வெளியிட்டிருந்தது, மறுநாள் மறுப்பும் சொல்லியிருந்தது.
ஜூனியர் உடனேயும் ஒரு மாதிரி எழுதிருந்தாங்க, அதையும் பார்த்து. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பேசுற தீபா அவங்ககிட்ட சொன்னாங்க, பத்திரிகை தர்மங்கிறது ரெண்டு பக்கமும் கேட்டு பேசணும். ஒருவேளை நீங்க இருக்கும் பொழுது ஒரு 4 பத்திரிகை இருக்கலாம், இப்ப 40 பத்திரிகை இருக்கணும், பத்திரிகை தர்மத்தை கடைபிடிக்கல என்னமோ தெரியல. ஆனாலும் அவசரப்பட்டு எது முதல்ல வருதோ அதை நியூஸ் ஆக்கணும் தான் நினைக்கிறாங்க. அதான் இந்த காலகட்டம். ஒரு செய்தியை பெருசா போடுறாங்க, மறுநாள் அதே செய்தி ஏன் சிறுசா போடுறாங்கன்னு தெரியல. அதையும் பெருசா போட்டாதானே இவங்களுடைய கோபங்கள் அடங்கும், நியாயங்கள் பிறக்கும். பத்திரிகைக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. அந்த பத்திரிகை தர்மத்தை நிச்சயமா பத்திரிகைக்காரங்க கடைபிடிக்கணும். அதே மாதிரிதான் காவல்துறைக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அந்த கட்டுப்பாடோட தான் அவங்க செய்தியை விடணும். எதையுமே செய்தியை தெரியாம அவசரப்பட்டு முன்னாடி விட்டு முன்னுக்கு பின் சொல்லவே கூடாது. இது கண்டிக்கத்தக்கதுதான். ஏன்னா நான் பரிபூர்ணமாக தெரிஞ்சுக்கிட்டு இப்பதான் சரத்குமார் சார்ட்ட நான் பேசினேன். சரத்குமார் சார் சொன்னாரு, நான் 15 நாள் கழிச்சு பேசுறேன்னாரு. நிச்சயமா பேசுறேன். ஏன்னா நான் ஒரு நடிகர் சங்க மெம்பர் தான். நடிகர் சங்கத்தை எல்லாம் என்னென்ன சொல்லுதோ அதற்கெல்லாம் நான் கட்டுப்படுவேன். அதுல எந்த துளி கூட நான் மீற மாட்டேன். ஆனா எல்லாரும் நீங்க நினைக்கிறீங்க நடிகர் சங்கம் சாதாரண கிடையாது, அது மிக கட்டுக்கோப்பான ஒரு சங்கம். அது நினைச்சா நடிகர் சங்கத்துல நீங்க ஒரு சட்டம் போட்டீங்கன்னா எதை ஒன்னாலும் சாதிக்க முடியும். ஒரு சின்ன உதாரணம், ஒரு சின்ன கதை மாத்திரம் சொல்லிட்டு போறேன். தெரிஞ்ச கதை தான், இருந்தாலும் சீனா மொழியில ஒரு படம் பார்த்தேன், ரெட் கிளிஃப் அப்படின்னு ஒரு படம். அந்த ரெட் கிளிஃப்ங்கிற படத்துல ஒரு மன்னன் இருப்பான். அதை எதிர்த்து மிகப்பெரிய பேரரசு படம் வரும். கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் பேர் வருவாங்க. அதற்கு முன்னாடி அந்த ராஜா பார்த்து கேட்பான், அவ்வளவு பெரிய மாமன்னனை நீ எடுக்க போறியே, உங்ககிட்ட எவ்வளவு படம் இருக்குன்னு கேட்பான். என்கிட்ட ஒரு 2500 வீரர்கள் தான் இருக்காங்கன்னு சொல்லுவார். இந்த 2500 வீரர்களை வச்சு நீ எப்படி 4 லட்சம் வீரர்களை ஜெயிப்ப அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க கீழே கூட பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கூட பண்ற ஒரு நார் எடுத்து அத்து காட்டுவார், இது ஒரு நார் அந்தரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 நார் எடுத்து உடைச்சுக்கிட்டாரு. எங்க உங்களால முடிஞ்சா உடைக்க முடியுமான்னு பாருங்கப்பா. அவங்களால உடைக்க முடியாது. இப்படி நாம எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் நிச்சயமாக சாதிக்க முடியும்னு சொல்லி அந்த 4000 வீரர்களை நான் தோக்கடிக்கிறேன் இல்லையாங்கிறது தான் ரெட் கிளிஃப்ங்கிற படத்தோட கதை. அதே மாதிரி நான் சொல்றேன், தென்னிந்திய நடிகர் சங்கம் மனசு வச்சீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது சாதிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு இந்த கண்டன கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள், இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தயவு செய்து நடிகர்கள் யாரும் கிள்ளிக்கிரைகள் இல்லைங்கிறது மாத்திரம் தயவு செய்து உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டு, அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு, அவங்களுக்கும் பசங்க இருக்காங்க, அவங்களுக்கும் தன்மையான உணர்ச்சி இருக்கு, அதெல்லாம் மதிச்சு எழுதணும்னு உங்களை எல்லாம் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.